புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நமது வங்கி சேவைகள், சமூக வலைதள பயன்பாடு மற்றும் வரி நடைமுறைகளில் பல்வேறு முக்கிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வருகின்றன. இந்த புதிய விதிகளை தெரிந்து கொள்ள தவறினால் அது நம் நிதி நிலையை பாதிக்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக பார்க்கலாம். வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான மாற்றமாக சிபில் ஸ்கோர் கணக்கிடும் முறையில் புதிய விதிமுறை அமலாகிறது. இதுவரை 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே அப்டேட் செய்யப்பட்டு வந்த உங்களின் கடன் தகுதி விவரங்கள் இனி வாரம் ஒருமுறை புதுப்பிக்கப்படும். இதனால் கடன் தவணைகளை செலுத்துவதில் ஒரு வாரம் தாமதம் செய்தாலும் அது உடனடியாக உங்கள் கிரெடிட் ஸ்கோரை பாதிக்கும். எனவே கடன் மற்றும் கிரெடிட் கார்டு நிலுவைத் தொகையை செலுத்துவதில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். பான் கார்டு மற்றும் ஆதார் எண்ணை இணைக்கப்படாதவர்கள் அனைத்தும் செயலற்றதாக அறிவிக்கப்படும். இதன் விளைவாக வங்கிகளில் பெரிய அளவிலான டெபாசிட் செய்ய முடியாது என்பதோடு வருமான வரி தொடர்பான பணிகளில் முடக்கம் ஏற்படும் சூழல் உருவாக்கியுள்ளது. சைபர் குற்றங்களை தடுக்கும் நோக்கில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய பாதுகாப்பு விதிமுறைகள் நாளை முதல் அமலாகின்றன. இதன்படி வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற செயலிகள் உங்கள் மொபைலில் உள்ள சிம் கார்டு எண்ணோடு நேரடியாக பிணைக்கப்படும். இதன் மூலம் அந்த குறிப்பிட்ட சிம் கார்டு இருக்கும் மொபைலில் மட்டுமே அந்த கணக்கை இயக்க முடியும். இது பயனாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களுக்கு புத்தாண்டு பரிசாக 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. 7வது ஊதிய குழுவின் காலம் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் புதிய ஊதிய மாற்றங்கள் மூலம் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் இதர சலுகைகள் கணிசமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரி செலுத்துவோருக்காக ஜனவரி 1 முதல் புதிய வருமான வரி படிவங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இதில் பெரும்பாலான தகவல்கள் முன்கூட்டியே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும் என்பதால் வரி தாக்கல் செய்வது எளிதாகும். அதே சமயம் டிஜிட்டல் பண பரிமாற்றங்களில் வங்கிகளின் கண்காணிப்பு இனி தீவிரமாக்கப்படும்.